ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி. அதுவும் ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி அரைச்சி எவ்வளோ நேரம் ஆனாலும் நிறம் மாறாமல் பசுமையாகவே இருக்கிற மாதிரியான நல்ல டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலையை சேர்த்துக்காங்க. கொத்தமல்லியோட தடிமனான அடிப்பகுதியை நறுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இந்த கொத்தமல்லி இலையை லேசாக வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி சட்னிக்கு மல்லியை வதக்கும்போது சுருங்க வதக்கக்கூடாது, லேசாக நிறம் மாறாமல் வதக்கி எடுத்தால் போதும். அப்படி ரொம்ப வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட்டும் நல்லா வராது, வாசனையும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி லேசாக வதங்கிடுச்சு, அதனோட நிறம் மாறவே இல்லை. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்காங்க. தேங்காயோட ப்ரௌன் பகுதி இல்லாமல் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்காங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ இதில் நாம் வதக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ரொம்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. இந்த மஞ்சத்தூள் நமக்கு சட்னியோட கலரை நல்லா எடுத்து கொடுக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல மையவோ இல்லை கொஞ்சம் கொரப்பாவோ அரைச்சி எடுத்துக்காங்க. அவ்வளவுதான், நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப நேரம் ஆனாலும் கலர் அப்படியே இருக்கும், கலர் மாறவே மாறாது. இப்போ இதில் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி பசுமை நிறத்தோட கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.